கும்பகோணத்தில் நடைபெற்று வரும் மகாமக பெருவிழாவை ஒட்டி லட்சக்கணக்கான மக்கள் புனித நீராடி வருகின்றனர். அங்குள்ள 5 வைணவ கோவில்களில் இன்று கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயகோபால். தென்னகத்தின் கும்பமேளா என்று அழைக்கப்படும் குடந்தை மகாமக திருவிழா 12 ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று கோலாகலமாக துவங்கியது. முதல் கட்டமாக நேற்று சிவன் கோயில்களில் கொடியேற்றத்துடன் தீர்த்த தொடங்கியதை அடுத்து இன்று வைணவ திருத்தலங்களான ராமசாமி கோயில், ராஜகோபால சாமி கோயில், சாரகபாணி கோயில், சக்கரபாணி கோயில் மற்றும் ஆதிவராக பெருமாள் கோயில் ஆகிய 5 வைணவ திருக்கோயில்களில் இன்று கொடியேற்றம் கோலாகலமாக நடந்தேறியது. அதைத் தொடர்ந்து பக்தர்கள் பெரும் திரளாக அதிகாலை முதலே தற்போது வரை உள்ள கணக்குப்படி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. அதையடுத்து தொடர்ச்சியாக மாநகரத்தில் 25,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 1,500க்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் தண்ணீரில் பக்தர்கள் மூழ்கிவிடாதபடி பாதுகாப்பு பணி மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தவிர 4,600க்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் தொடர்ச்சியாக மருத்துவ முகாமில் பக்தர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டால் அதை கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் கும்பகோணத்திலிருந்து விஜயகோபால்.